சீக்கிரம் கிளம்புங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கழுவுறீங்களா இல்லையா யார் வேவ் பாப்பா? கழுவுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி வாங்கி இங்க மாட்டு. வாய் குருதி இப்படி தொளிச்சு டிப்ஸ் சொல்லுங்க. இவனுக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இவனுக்கெல்லாம் சமைக்கவே தெரிய மாட்டேங்குது. என்ன பூனை மீன் கலக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்க? இல்ல நானே மீன் எடுத்துட்டு வந்தேன்னா எங்க அக்காவை நம்ம எடுத்துட்டு வந்தேன். அவ காலேஜுக்கு போயிட்டா. டிப்ஸ் கேட்க முடியல. சரி யூடியூப் பார்க்க வேண்டியதானே? அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்தியன் ரெசிபிஸ் பார்க்கலாமா இல்லை வந்து மெட்ராஸ் சமையல் பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சமையல் பார்த்தாலும் நீ வைக்கிற குழம்புக்கு நான் தான் பேர் வைக்கணும். இப்போ ஏதோ வச்சு தரப்போ. சரி அதுக்கு முன்னாடி யூடியூப்ல ரிவ்யூ பார்க்கலாம். பட்டை வேற இதில் இங்கே மூஞ்சி கேட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமியெல்லாம் கும்பிட்டு மீன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பட்டை மஸ்ட். இன்னைக்கு எனக்கு ஃப்ரீயா இருக்கு அதனால மீன் எடுத்துட்டு வந்தேன். மீனும் மஸ்ட். மீனும் மஸ்ட். சரி இதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எங்கிட்ட போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஹாய். என்ன அப்ளை ஒரு பட்டை தான் இருந்துச்சு, இப்போ 2-3 பட்டை சேர்ந்துருக்கு. சாப்பாடு நல்லா வரணும்னு இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்து பயபக்தியோட சாமிட்ட வேண்டிட்டு வந்தேன். அப்படியே மழுப்பிட்டு இருக்காம எனக்கு இங்கே இருக்க பாத்திரத்தை மட்டும் நீங்கள் கழுவி கொடுத்தீங்கன்னா நான் ஃபிஷ்ஷு கழுவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சத்திய சோதனை வழக்கமாக நான் தானே கழுவி வேணுமா? கழுவி தரீங்களான்னு கேட்குறேன். இந்த புடி வீடியோக்காக அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க. சாரி ஃபேட் கொடுங்க. ஏன் வேணாமே இன்னைக்கு இங்கே வா. அதுக்குள்ளே எங்கே போகிறேன்? இல்லை வீடியோக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஹேர் கரெக்ட் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் கழுவுறது பாத்திரம். உனக்கு இதுக்கு வந்து ஹேர் ஸ்டைலில் பார்க்குறாங்களா? கழுவு. இதில் 1/2 கிலோ மீன் இருக்குது. இதில் 1/2 கிலோ மீனில் எவ்வளோ மீன் இருக்கும் கவுண்டிங் எனக்கு தெரியலையே. 1/2 கிலோ தான் இருக்கும் பைத்தியம். இதில் 23 மீன் இருக்கா? 23ல் பாதி எவ்வளோ? 12. உங்களுக்கு 12 மீன், எனக்கு 12 மீன். 11. அப்போ உங்களுக்கு 11 மீன், எனக்கு 11 மீன். அப்போ அரைவாசி கட் பண்ணதில்ல. சீக்கிரம் கிளம்புங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? பாத்திரம் நல்லா பளபளன்னு இருக்கு. வேணா தேங்க நல்லா தேங்க. கத்தி காணோம். அது தேடிட்டு இருக்க. கத்தி அங்கே இருக்கு. எங்க? முன்னாடி இருக்கு. இங்கயா? இல்ல அது இல்ல. அந்த கலர்ல பிங்க் கலர். எடுத்துட்டேன். அங்க ஸ்டாண்ட்ல இருந்துச்சு எடுத்துட்டேன். நீ யூடியூப் பார்க்க தானே போறேன்னு சொன்ன? ஆமா. போய் அதை பாரு முதல்ல போ. நீ கழுவுறீங்களா இல்லையா யார் வேவ் பாப்பா? கழுவுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி வாங்கி இங்க மாட்டு. இது ஓகேவா? என்ன பண்ணணும் சொல்லு. டா ஒலி. முதல்ல ஒன்று ஒலிக்கணும். என்ன கிட்ட என்ன ஒலிக்கலான்னு தானே தெரியல. எல்லாத்தையும் நிற்க விட்டுருவா பிச்சை எடுக்க. நான் எல்லாம் நல்ல பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டேன். அங்கே பாரு தேங்காய். அது வேற ஏதோ தேங்காய் சாப்பாடுன்னு நினைக்கிறேன். அதை பார்க்காத நீ. முதல்ல வெங்காயத்தை எடுத்து. இல்லை அங்கே பாரு மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி தேங்காய் குழம்பு வச்சு மல்லி எல்லாம் போடுறாங்க. பள்ளி போட்டிருக்காங்க. ஆனா பள்ளி இல்லை, அது வரமிளகா பைத்தியம். மல்லி மல்லியா? மல்லி எல்லாம் போடுறாங்களா மீன் குழம்புல? மல்லியா? நம்ம வர மல்லி போடலாமா மல்லித்தூள் போடலாமா? ரெண்டு எப்படி இருக்கும்? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அப்புறம் என்ன ஏதாவது ஒன்று போட்டு தொலைய வேண்டியதான். இது என்ன இது போடலாமா இது போடலாமா ஆப்ஷனா? பைத்தியம். அதை அரைக்கணும். இது இப்படி எடுத்து அவ்வளோதான். எப்பவுமே நீ எப்படி சமைப்ப? என் மைண்டுக்கு தகுந்த மாதிரி சமைப்பேன். ஈஸியாக சமைப்பேன் தெரியுமா? ஈஸியாக சமைக்கிறதுனால தான் 2 வாங்கி வச்சிருக்கேன்னா. ருசியை சாப்பிட்டு தானே இப்படி திடமாக இருக்கு. தடிமாடு மாதிரி. சரி என்னமோ டக்குன்னு மீன் குழம்பு ஆச்சுன்னா சரி. சாப்பிட்டு உயிரோடு இருந்தால் உயிரோடு இருந்தால் அடுத்த வீடியோ போடுகிறேன். இல்லை என்றால் நீங்கள் எல்லாரும் என்ன வீடியோ எடுத்து போடுங்க. ஓகேவா? சாப்பிட்டு செத்து போயிட்டான்னு வீடியோ எடுத்து போட்டுருங்க. அப்படின்னா நீ என்னை வந்து அப்படியே ஜெயிலுக்குள்ளே வந்து தள்ளி ஒழிக்கணும்னு பார்க்குறேன். ஒழிக்கணும். பொண்டாட்டிங்க எல்லாத்தையும் ஒழிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். பசங்களாலே நிம்மதியாகவே இருக்க முடியல. அதுவும் தெரியாதனமாக கல்யாணம் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? அவங்களால நிம்மதியாக. தெரியாதனமானா கண் இல்லாமல் தான் என் கழுத்தில் தாலி கட்டினியா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? அதுதான் சொல்கிறேன். கல்யாண ஆசையில் போய் அந்த குழியில் விழுந்துட்டோம்னா அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சது. குழியில் விழுந்தீங்கன்னா அன்னைக்கு நீ செத்து போயிருப்பிய. எப்போ எப்படி உசுராடு உட்காந்துருக்க? தினம் சாகிறேனே. இது பத்தாது. எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் சொந்தக்காரங்களாம் டெய்லி வந்துட்டு போக முடியாது. இல்லைன்னா மட்டும் சொந்தக்காரங்க வந்து கிளிக்கவா போகிறானுங்க. ஐஸ்கிரீம் வேணுமா?
இல்ல பரவாயில்ல நோ தேங்க்ஸ். சாம நீ பைத்தியம். என்னடா டீன் சொல்ற நீ? டீன் சொல்லுவியா நீ? சமைங்க. ஒரு வெள்ளை பூண்டி நூல் போய் வச்சு வெங்காயம் ஒளிச்சிருக்கியா உருப்படியா? நான் ஒளிச்சு வைக்கிறதுல அப்படி ஒளிச்சு வச்ச மாதிரி மேக்கப் பண்ணிட்டு இருக்க. ஒளிச்சு வர வச்சிருக்கியா? எங்க இந்த மாதிரி பழைய ஜோக் சொல்றதுக்கு நீ எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருக்கலாமாப்பா? உன்னையெல்லாம் பெத்தாங்க பாத்தியா? அவங்களை சொல்லணும். வீணடிக்கு போயிட வேண்டிய நீயே நான்சென்ஸ். இப்படிலாம் பேசக்கூடாது, தவறு. இப்படித்தான் பேசுவேன். இப்படிலாம் பேசக்கூடாது. பேசுவேன். நீ எவனோ மீம் போட்டிருக்கான், அதை பார்த்துட்டு உனக்கு அது அர்த்தமே என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. மக்களே இதெல்லாம் வந்துட்டு சென்சார் போட்டு கட் பண்ணணுமா? இது நீ தானே அன்னைக்கு ஒரு டைலாக் சொன்ன, ஒருத்த வண்டியில டியூக்ல ட்ருன்னு போனான் தெரியுமா? இப்ப நம்ம கிட்ட இப்படி பக்கத்துல இருந்தா பண்ணி தானே அந்த டைலாக் சொன்னேன். அது டைலாக் நல்லா இருந்துச்சு, நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன். தவறான செயல். நான் சொல்றதெல்லாம் நான் என்ன வேணா கெட்ட வார்த்தை கூட பேசுவேன், நீ அதை கேட்டு நீ பேசக்கூடாது. சீக்கிரம் எனக்கு பசிக்குது. பசித்த சாகு ஏன்ட்ட வந்து கேக்குற? இந்த வாயால சொல்லக்கூடாது. ஏன் என் வாயில புண்ணு வந்திருக்கா? இல்ல இப்பதானே வடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். நேத்து மாவுல போட்டேன்னு நினைக்கிறேன், உளுந்த வடை புளிச்சு போச்சு லைட்டா. அப்புறம் தின்ன பசிக்குதுல்ல. பஸ்ஸா புளிச்சதா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிதானே? ஆமா பரவாயில்ல. அதுல இருந்து அரை வடை நீ தான் தின்ன. என்ன அடிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, கான்சென்ட்ரேட். சமையல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. எனக்கு தூக்கம் வருது, நீயே சமைச்சிடுறியா? இதெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு எழுப்பு, நான் தூங்கிக்கிறேன் சொன்னேன். ஏன் கோசு 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 படு. சமைக்கிறேன், ஒளிச்சு மட்டும் கொடுத்துரு, சூப்பரா செஞ்சு தரேன். சமைக்க தூங்குது. இது சமைச்சு நான் எப்போ தின்னு? காலையில் டிஃபனே நான் சாயந்தரம் தான் சாப்பிடுவோம் போல. பந்தயம் போட்டு சரியா? பந்தயம் போடுறியா? எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோவேன், உன்னை 2 2 3 3 4 நாளா பங்கு பிரிச்சிருவான் கூறு போட்டு. பாக்குறியா? பைத்தியக்காரன் நீ, பைத்தியக்காரி. மண்டல் குடும்பத்தில் எங்க அண்ணனை பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. எங்க அண்ணன் நான் கூப்பிட்டேன். உங்க அண்ணனையா? பாக்குறியா? செத்ததுக்கு அப்புறம் தான் வருவான். போன் அடி. எப்ப வந்து லைவா இப்ப நீ கூப்பிடு, நான் போன் எடுத்துட்டு வரேன். அவன் எப்ப வந்தாலும் உனக்கு எழுந்திருவான்டா. இரு, இப்போ போன் எடுத்துட்டு வரேன், நீ கூப்பிடுற. மாட்டிக்கிட்டு நீ இந்த நேரம் இப்பதான் போன் எடுக்கிறானு. எங்க உங்க அண்ணனை கூப்பிடு பார்ப்போம். கூப்பிடுறேன். இப்போ எடுத்துட்டானா என்னடா பண்ற? எடுத்துட்டானா 500 ரூபா தரேன். எங்க அண்ணன் வந்து என்னோட பிளட் 2 ரத்தமும் 1. நானும் காரம் தான் சாப்பிடுவேன், எங்க அண்ணனும் காரம் தான் சாப்பிடுவோம். தெரியுமா? எங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டுனாலே ஆகாது. இரு லைன் நெட்டு கிடைக்கல, டவர் கிடைக்கல. இரு, இவன் வேற சோதிக்கிறான். நீ செத்தாலும் உங்க அண்ணன் எடுக்க மாட்டான். ஹலோ ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? ஃப்ரீயா? புரியுது, என்னாச்சு? நான் இந்த பைத்தியக்காரன மீன் குழம்பு வச்சு தரசனா வச்சு தர மாட்டேங்கிறானா? உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க, அண்ணா ஃபர்ஸ்ட் போன் எடுக்கறானான்னு பார்க்கலாம் அப்படிங்கறான். எடுத்துட்டாங்களா? அதான் எடுத்துட்டோம்ல. ரெண்டாவது டைம் கூப்பிட்டதுல எடுத்தா. முதல்ல சுண்ணாம்பு தேய்ச்சிடும். நானா சார்? என்னது சுண்ணாம்பு தேய்ச்சிடும்? அண்ணா அதான் மீன் குழம்பு வச்சு தரசனா என்னை திட்டுறானா? கேளுங்க, நான் அவன்கிட்ட நல்லா கேளுங்க. நந்தா என்ன மீனா? விண்மீன். விண்மீன்ல குழம்பு வச்சு தர சொல்றானா? எனக்கு டிப்ஸ் சொல்லுங்க. இவனுக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இவனுக்கெல்லாம் சமைக்கவே தெரிய மாட்டேங்குது. எங்க அண்ணன் எவ்வளவு கெட்டித்தரம் தெரிஞ்சுக்கப்போ. அவ்வளவுதான், இனி கூப்பிட மாட்டான். வை. வாசம் தூக்குதே. நீ சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன். என்ன? உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியும்?
எனக்கு தெரியாது 2-3 வீடியோலையும் இருந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி பண்ணியிருக்கேன். அப்படி வாங்கிக்கோ. நல்லா இருக்கு. ஆனால் நான் இன்னும் மீனே போடல. இல்லை குழம்பு நல்லா இருக்கு. மீன் போட்டால் இன்னும் அதோட டேஸ்ட் இன்னும் வந்து வேற லெவலில் ஆயிடும். போடலாமா? சரி, மீன் குழம்புல போட்டுடலாம். ஆனால் உண்மையானமே சின்ன நல்லா இருக்கு சின்ன டேஸ்ட்டு. எப்படி பண்ணுன்னு சொல்லிடுறேன். அதாவது எப்படி பண்ணேன்னா, வெங்காயம், வெள்ளை பூண்டு, அப்புறம் ஒரு 2 தக்காளி, ஒரு கொஞ்சம் இவ்வளோ வெங்காயம், அது அப்புறம் வந்துட்டு இருடா நானே 4-5 வீடியோ திருடுனேன், இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. சரியா? வரமிளகா. சரியா? இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ரெடியா. ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்துட்டு வெங்காயம் போட்டு வணக்கிட்டு, வரமிளகா போட்டு வணக்கிட்டு, அப்புறம் லைட்டாக மல்லிப்பொடி போட்டுக்கலாம், இல்லை வரமல்லியும் போட்டுக்கலாம் கலக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா லைட்டாக மிளகுத்தூள், அப்புறம் இந்த ரசத்துக்கு போடுவோம், அது பேர் என்ன? ரசப்பொடி. குருமிளகு. குருமிளகு, அப்புறம் சீரகப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து துண்டு வெங்காயம், துண்டு கருவேப்பிலை, அப்புறம் வந்து தனியாக, அதாவது இது கூட சேர்த்தாம தனியாக தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்து அதோட பால் மட்டும் தனியாக வச்சுட்டு, அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த தாளிக்கிறதுக்கு போட்ட பற்றியா வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு பால் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச வெங்காயம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விட்டுட்டு, அப்புறம் உப்பு போட்டு லைட்டாக மீன் மிளகாய்த்தூள், ஜேபி மீன் மிளகாய்த்தூள் தான் நான் போட்டிருக்கேன். சரியா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபிஷ் போட்டோம்னா சூப்பர். ஆனால் வாசமே வரல. நல்லா எனக்கு மயக்கமே வருது. வாசம் வரலன்னு சொல்கிறேன். நான்சென்ஸ். மீன் வந்துட்டு அப்படியே நம்ம பொறுமையாக கலரணும், இல்லைன்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதாவது இந்த மத்தி வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் அப்படியே வந்து உடையாமல் அப்படியே பொறுமையாக கலக்கணும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். நமக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா குழம்பு குவான்டிட்டி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் போட்டால் கொஞ்சமாக கிடைக்கும். இன்றைக்கி நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அளவாக போட்டு 1/2 கிலோ மீனுக்கு, அதனால கொஞ்சம் குழம்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோம் 2 பேர்னால. உங்களுக்கு வேணால் அதிகமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சுவையான மீன் குழம்பு. என்ன குழம்பு? சுவையான மத்தி மீன் குழம்பு. சாப்பாடு ரெடி. இங்கே பாரு வாசம். வா, செம்மையாக இருக்குது சின்ன. உண்மையாலுமே ஹோட்டலுக்கு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். நீ நல்லா தேறி இருக்க, சூப்பராக இருக்குது. அப்படியா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இருங்க, முள்ளெல்லாம் இருக்கு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் தொண்டையில் குத்திரும்ல. ஐயோ அக்கறை எல்லாம் காட்டாத வீடியோ காண்டி ஊட்டு. இப்போ தான் லைக்ஸ் அதிகமாக போகும். வீடு சுடுது, என் புள்ள வாய் சுட்டுரும். இப்போ என்ன கமெண்ட் ஜாஸ்தியாக போகணுமா? சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே நல்லா இருக்கு மக்களே. ஏன் அப்போலே ரிவ்யூ சொன்னதில்ல, நான் புளி கரைசல் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஆமாம், அந்த புளி டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்துட்டு நான் இது கூட எடிட் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணியே போட்டுறேன். இது மீன் சாப்பிட்டு போகிற மீன் வெந்துருச்சா நல்லா? நல்லா இருக்கு. மீனோட சோட்டை இப்போ அது அடிச்சு ஒரு மீன் வெள்ள வெள்ள இது மாதிரி சாப்பிட்டதே இல்லடா. ஓ ஐயோ, என்ன ருசி. உங்களுக்கு ஊட்டிட்டு புடிச்சு இன்னைக்கு ஒரு புடி. சரி சரி, அவங்களுக்கு ஒரு வாய் கொடுக்கணும்ல, நெச்சு ஊறி இருப்பாங்கல்ல. நீங்களும் வாங்க. உண்மையுமே சொல்கிறேன், ஒருத்த நான் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. மீனும் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுவுமே கம்மி குறைன்னு சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. எனக்கு கிச்சனில் வந்து இம்சை கொடுக்காம இருந்தால் நானே சூப்பராக செஞ்சுருவேன். நீங்கள் சொன்னது மட்டும் பத்தாது, நானும் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும்ல. இங்கே சாப்பிடுங்க. எப்படி இருக்குது? நான் போய் சொல்ல உண்மை தான் சொன்னேன், நீ உண்மையை சொல்லிடு. எல்லாமே மீடியமாக கரெக்டாக இருக்குது. என்ன எனக்கும் உப்பு கொஞ்சம் அதிகமாக பிடிச்சா, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். எனக்கு கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட இன்க்ரீடியன்ஸ் வச்சு. சரி, குக்கரெல்லாம் எடுத்துகிட்டு வா, சாப்பிடலாம். லவ் யூ ஆல் சொல்லலை. லவ் யூ ஆல். ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.